கொஞ்சம் ஏர்லியாகவே வந்தாச்சு. 7 மணிக்கெல்லாம் வந்துட்டேன், காலம் 7 மணிக்கெல்லாம். ஏன்னா இந்த விடிய காலையில் நடக்கிறது இப்படி இருக்கணும் இருக்கா பார்க்கணுன்றதுக்காண்டி கொஞ்சம் ஏர்லியாகவே வந்தாச்சு. இப்போ போன நம்ம விட்ட இடத்துல இருந்து மேல் நோக்கி ஒரு 5 மைல் போய் வருவோம் பண்ணி பழிக்கிட்டாச்சு. ஏன்னா ஆறும் பக்கத்தில் தான் பாருங்க. ஆறு மாதிரி கூட நல்ல ஒரு டார்மாக் ரோட் ஒன்று, இது பிரச்சனை இல்லை, நடக்கிற சுகமாக இருக்கும். அப்படியே போய்கொண்டிருக்கிறோம். இந்த மாதிரி சூப்பரான இடமா இருக்குது. நடந்து போய்கொண்டிருக்க பக்கத்தில் இப்படி ஒரு பாதையில் இருந்தேன்னு சொன்னால் எனக்கு ஒருக்கா போய் பார்க்கத்தான் ஆசையாக இருக்கிறது. என்னென்னு சொன்னால், இது நம்மளோட சின்ன வயசில் அம்புலி மாமா படங்களில் பார்த்த தேவதைகளோட கதைகள் பார்க்குற இடங்கள் மாதிரி இருக்குமில்ல. இதுக்குள்ளே என்ன இருக்குது, எப்படியான இடம் மட்டும் போய் பார்க்க ஆசை வரும். இடத்த கண்டா இருக்கா உள்ளுக்கு இருக்கா போய் பார்க்குறது தான், அதான் சந்தோஷமாக இருக்கும். பார்த்தீங்களா, இப்படி தான் சில பொக்கெட்டாக இடங்கள் கிடைக்கும். வந்து பார்த்தா இப்படி ஒரு அழகிய இடங்கள் கிடைக்கும் பார்க்குறதுக்கு. மனுஷர் அடிக்கடி போய் வராத பாதையெல்லாம் இருக்கும் அதெல்லாம். இப்போ இயற்கை அப்படியே குவிஞ்சு போய் கிடக்கும் நல்ல அழகாக. பார்த்தீங்களா, இந்த மரத்தை நீங்கள் நிறைய இடங்களில் பார்த்துருப்பீங்க, எல்லா பார்க்கலையும் இருக்கும். கிட்டத்தட்ட எங்கள்ட மாவில மாதிரியே தான் இது. கொஞ்சம் மாவில சுமுத்தாக இருக்கும் கரைகளில். இது வந்து கொஞ்சம் முள்ளு மாதிரி இருக்கும். ஆனால் இது ஸ்வீட் செஸ்ட்நட். இது பெரிய மரமாக இருந்து நீங்கள் அந்த எங்கேயாவது காணிவில் அந்த இடங்களில் போனீங்கன்னா வறுத்து தருவி நம்ம இதில் நட்ஸை நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ஆனால் சரியாக மாவில மாதிரியே தான். இதில் பயன்பாடும் ஒரு சிறப்பாக இருக்குமா இருந்தால் கிட்டத்தட்ட சில விஷயங்களுக்கு பாவிக்கலாம் தான். இதை பெரிய ஒரு ஆராய்ச்சி ஒன்றை செய்துட்டா அந்த பயன்பாடு மாவிலைக்கு உள்ள குணங்கள் இருக்குமா இருந்தால் பிரச்சனை இல்லை தான். ஆனால் சரியாக மாவிலை மாதிரியே இருக்குது பாருங்கள். மரமும் ஒரு பெரிய மாமரம் மாதிரி தான் வளரும்.
பார்க் ஸ்டேடியம் இந்த லெஃப்ட் ஹேண்ட் சைடில் தெரியுது பாருங்கள். ஸ்டேடியத்தை தாண்டி திருப்பி மேல் நோக்கி போய்கொண்டிருக்கிறேன். 9:24 ஆயிடுச்சு. ஒரு 7-7:30 போல தொடங்கி நான் நடக்க போய்கொண்டு இருக்கிறேன். அந்த மியூசியம் ஆஃப் மேக்கிங்னு சொல்லி ஒரு இடம் இருக்குது. அந்த ஸ்பாட்டை கண்டுபிடிச்சிட்டேன்னு சொன்னால் அதுக்கு பிறகு அதுலேருந்து திருப்பி வரலாம். நான் இப்போ அடுத்த கிழமை திருப்பி கண்டினியூ வரலாம். இப்போ கொஞ்ச நேரம் ஆறும் பக்கத்தில் இருக்குது. ஆனால் அதுக்கு முன்னால் எங்களுக்கு ரைட் பார்க் ஸ்டேடியம் இருக்குது. நான் பெப்பிள் பீச்சிலேருந்து வந்தேன். நான் இன்றைக்கு அந்த பெப்பிள் பீச்சிலேருந்து வர்றதுக்கு இடையில் காரை நிப்பாட்டின இடத்துலேருந்து அந்த இடத்துக்கு வர்றதுக்கு ஒரு 20 நிமிஷம் பிடிச்சது. எனக்கு இந்த ஆத்தங்கரைக்கு வர்றதுக்கு ஒரு லாங் வாக் தான். இன்றைக்கு போன கிழமையும் ஒரு லாங் வாக், இந்த கிழமையும் ஒரு லாங் வாக் தான். பிரச்சனை இல்லை, நடந்து முடிப்போம். அப்படி நடக்க தான் அந்த கலைக்க தான் வைராக்கியம் பெறும். விடக்கூடாதுன்னு சொல்லி ஒரு வைராக்கியம் பெறும். அப்போ நடந்துவிட்டான் இருக்கணும். நடப்போம். 55 மைல் விண்டருக்கு இடையில முடித்தா சந்தோஷம். ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் பெறபடியாக கொஞ்சம் கஷ்டம்தான். அது வெள்ளிக்கிழமை ஒரு நாள் தான் நடக்கிறது. அப்போ விண்டருக்கு முதல் முடிச்சிட மாட்டா சுகம். அவ்வளோ காலம் பிடிக்காதுன்னு நினைக்கிறேன்னு பார்ப்போம். இன்றைக்கு ஒரு நல்ல ஒரு வேகம், நல்ல ஒரு உற்சாகமாக ஓடிக்கொண்டிருக்குது பாருங்க. அந்த மாதிரி ஒரு வேகம், இப்படி வேகமாக உற்சாகமாக ஓடி அது இன்னொரு ஆறை போய் சந்திக்குது. ட்ரெண்ட் ஆறை போய் சந்திக்குது. அந்த ஆறு போய் கடல் சந்திக்குது. பாருங்க அப்படி இயற்கை எப்படி ஒரு தொடர்பை வச்சிருக்கேன்னு சொல்லி. ஒன்றுக்குள்ளே ஒன்று ஒரு வலைப்பின்னல் மாதிரி அப்படி ஒரு தொடர்பு. இந்த முழு இடமே அப்படியே ஒரு தொடர்பாடலுக்குள்ள என்ன. இந்த ஆற்றோட இந்த வேர்கள் கலந்த மரங்கள் ஒன்றுக்குள்ள தொடர்பு. அப்படியே இயற்கை ஒரு வலைப்பின்னல் மாதிரி ஒரு தொடர்பாடல், ஒரு பயங்கர ஒரு நெட்வொர்க். நல்லா களைச்சி நடந்து வரைக்க இப்படி இதில் நின்றா இந்த ஆற்றோட உற்சாகம் ஆட்டோமேட்டிக்காக அப்படியே உடம்புல ஏறிடும். இப்போ இன்னும் கொஞ்சம் உற்சாகமாக நடக்கலாம், சந்தோஷமாக. அப்படி இருக்குது இயற்கை. அதான் இயற்கை. இன்றைக்கு அந்த மாதிரி ஒரு பயணம், நல்ல ஒரு நீண்ட பயணம். இன்றைக்கு ஒரு நீண்ட பயணத்தின் பகுதி பயணம் தான் நான் சொல்லுவேன். என்னென்னு சொன்னால் இது அப்படித்தான் ஒரு கிழமையும் கொஞ்சம் கொஞ்சமாக நடந்து முடிக்கிறது தானே. இப்போ இன்றைக்கு மியூசியம் ஆஃப் மேக்கிங்கு வரையும் போனது. அதுக்கு முன்னால் இருக்கிற அந்த முத்தவழி மாதிரி ஒன்று இருக்கும் தானே, அதில் ஒரு கதிரியல் இருந்தது. அதில் இருந்து ஒரு வயசானவர் அவருக்கு முன்னால் ஒரு பழங்காலத்து சிவச்சின்ற டவரில் ஃபால்கன் கூடு கட்டி இருக்குது. ஃபால்கன் தெரிந்தானே உங்களுக்கு. அந்த பருந்தினங்களில் வல்லூரினங்கள் நகர பகுதிகளில் இப்படியான பழையங்காலத்து டவர்கள், அதுகள் உயரமான இடங்கள்லாம் கூடு கட்டும். இப்போ அவருக்கு அது வசதியாக இருந்தால் அதிலிருந்து அது போகிறத பார்த்து கொண்டு இருக்கிறார். அந்த ஃபால்கன் கிட்ட கொடுத்துட்டு போகிறத எல்லாம் பார்த்து கொண்டு உட்காந்துருந்தார். அவரோட நின்று கதை கேட்க தான் என் விவரத்தை கேட்டார். அப்படி நான் என்ன செய்கிறேன்டா, இப்போ நான் சொன்னேன் இப்படி 55 மைல் நீண்ட பயணத்தை செய்துருக்கேன், ஒவ்வொரு கிழமையும் பகுதியாக செய்துருக்கிறேன்ட்டு சொன்னேன். அப்போ சொன்னார் தான் இந்த பாதையை தான் நடந்திருக்கிறேன்னு சொன்னார். என் ஒய்ஃபோடு தான் நடந்திருக்கிறேன்ட்டு. அப்போ ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயத்தை சொன்னார். என்னென்னு சொன்னால் இந்த ஆற்றை பார்த்தீங்கன்னா இவ்வளோ பெரிய ஆறு 55 மைல் பயணப்பட்டு எங்களோட நொட்டிங்ஹாம்ஷயர் மண்ணில் சேருது. ஆனால் அதில் தொடக்க புள்ளியாம் அவர் சொன்னார் நிலத்திலிருந்து வேற ஒரு துவாரத்திலிருந்து தொடங்குதுன்னு சொன்னார். அந்த ஊற்று நிலத்திலேருந்து இருக்கிற ஒரு சின்ன துவாரத்திலிருந்து தொடங்குதுன்னு சொன்னார். அதை நீ கட்டாக போய் பார் வடிவா. ஏன்னா இந்த பாதை முடிவை தாண்டி அதுக்கு அங்காலின்னு ஒரு 5 மைல் 10 மைல் நான் போகணும் அந்த ஊற்றை காண்றதுக்கு. அப்போ அவர் சொன்னார். நான் இப்போ சொன்ன பிறகு எனக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் வந்துட்டு கட்டாயம் அதையும் நான் போய் பார்க்கத்தான் வேணும். ஏன்னா இந்த பயணத்தில் அப்படித்தான் நீங்கள் நடப்பயணம் நான் தொடங்கின பிறகு நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான மக்களை நான் சந்திக்கிறேன். நான் இந்த மைண்ட் செட்டில் எல்லாம் வேறு. நாங்கள் சாதாரணமாக வேலை செய்ய வாழ்க்கையோட பின்னஞ்சு வாழ்கிற எல்லாரோடையும் தாண்டி
இந்த நடப்பயணத்தில் நான் சந்திக்கிற ஆட்கள் வந்து விதமான ஒரு மனநிலையான ஆட்கள், சரியான அமைதியான வேறொரு உலகத்தில் வாழ்கிற மாதிரி ஆட்களாக இருக்கிறான். அப்போ அவர் சொன்ன தகவலும் அப்படி இன்ட்ரெஸ்டிங். என்னடா முதல் தரம் நான் நடக்க போய்க்கையும் ஒரு ஆளை சந்திச்சுனா அவர் வந்து நான் இப்படி வச்சிருக்கிற தடியை பார்த்துட்டு சொன்னார், இனிமேல் நீ கடையில் தடியை வேண்டக்கூடாது, நீயா ஒன்றை செய்யணும், போகிற டைமில் நீ எங்கேயாவது நல்ல ஒரு நீண்ட தடி ஒன்று உனக்கு கிடைக்கும், அதை நீயா செய்து நல்லா பொலிஷ் பண்ணி வாணிஸ் பூதி வச்சுருந்தேன்டா காலத்துக்கு முன்னோட இருக்குமென்று சொன்னார். அப்போ நான் சொன்னேன், ஓகே இது பழுதா போனா கொண்டா அப்படி ஒன்று நாம் செய்வோம் உண்டு. அப்படி ஒவ்வொருத்தரும் சரியான இயற்கையோட பிணைஞ்ச மக்கள், அந்த மக்களை பார்த்தா அவையே அந்த வாழ்க்கையே வந்து இந்த இயற்கையோடய சம்மந்தப்பட்டு வாழ்கிற ஆக்கள் மாதிரியே வாழினோம். அப்போ இந்த பயணம் தான் எனக்கு அப்படியான ஆக்கள் அறிமுகப்படுத்துது. நீங்களும் ஒரு பயணத்தை தொடங்குங்க, நிறைய பேரை சந்திப்பீங்க.